அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சூழ்நிலையிலே நமது நாடு எதிர்நோக்கின்ற பிரச்சனையிலே பல உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படாமல், எங்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாமல் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய தினம் இந்த யுக்தி இணையதளம் என்பது உருவாக்கப்பட்டது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், எதிர்கால எங்களுடைய இளைஞர்களுக்கு எங்களுடைய நாட்டின் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு வனப்பிரதாசமாக இருக்கும் என்று அதனை நாங்கள் வரவேற்று கொள்வதோடு, அதே போன்றுதான் நாங்கள் வடமாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே கடற்றொழிலாளர்கள் அல்லது உழைக்கும் வர்க்கத்தினர் மிகப்பெரிய பாதிப்பினை எதிர்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கொரோனா கால தாக்கத்தில் இருந்து நாங்கள் மீள்வதற்கு இடையிலே நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அல்லது கடற்றொழிலாளர்கள் மீது வளமிக்க கடல் எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்றது. அதனை வளப்படுத்தி எமது நாட்டின் இறையாண்மையை அல்லது எங்களுக்கு அந்நிய செலாவணியை பெற்று எங்கள் தொழிலாளர்களுடைய இருப்பையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டு செல்வதற்கு தடையாக இந்த அரசாங்கங்கள் அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மீனவர்களின் பாதிப்பு என்பது வெளிநாடுகளுக்கு எங்களுடைய கடல் வளங்களை விற்பதும், எங்களுடைய உழைக்கும் வர்க்கத்தினரை கடல் தொழிலை விட்டு அந்நியப்படுத்தி கடலை விட்டு ஓரம் கட்டுகின்ற ஒரு செயல்பாடு பொருளாதார நெருக்கடியிலே இருந்து மீள்வதற்கு ஏற்றுமதி என்ற ஒரு போர்வையினாலே வடக்கிலே எங்களுடைய வாழ்வாதாரமும் கடற்தொழிலும் அழிக்கப்பட்டு நாங்கள் அந்நியப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இருந்தும் கூட எங்களுடைய குரலை வடக்கிலே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் இந்த அரசாங்கங்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கின்றன. அல்லது இந்த அரசாங்கத்தின் கொள்கைகள் என்பது எங்களுடைய கடலையும் எங்களுடைய நாட்டின் மீது எங்களுக்கு இருக்கிற இறைமையையும் முதலாளித்துவத்திற்கும் அந்நிய நாடுகளுக்கும் அடிமைப்படுகிற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் அல்லது இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய பாதிப்பை வடக்கிலே இந்த கடற்றொழில் சமூகம் மீது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிந்திய காலங்களிலே கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திலே இந்த கடன் என்பது மிகப்பெரிய பாதிப்பையும் எங்களுடைய பெண்களினுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி நிற்கின்றது. அதே போன்றுதான் இந்த கடன் பெற்று நாங்கள் கடற்றொழிலிலே எங்களுடைய இறைமையுள்ள கடலிலே தொழிலிலே ஈடுபடலாம் என்று வங்கிகளிலே அல்லது தனியார் நிறுவனங்களிலே கடனை பெற்று தொழில் செய்ய நாங்கள் முயற்சித்தால் கூட வெளிநாடுகளின் படகுகள் எங்களுடைய வளத்தை அளிப்பதனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாமல் எங்களுடைய தொழில் உபகரணங்களும் அளிக்கப்பட்டு அந்த கடனை மீள் செலுத்த முடியாமல் கடன் வங்கிகளுக்கு நாங்கள் அடிமையாகி எங்களுடைய தொழிலை விட்டு எங்களுடைய இருப்பிடங்களை விட்டு நாங்கள் மறைந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை கடந்த 3 வருடங்களிலே வடக்கிலே நாங்கள் கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 50,000 குடும்பங்களை பிரதிபடுத்துகின்ற 2 லட்சம் மக்கள் வடமாகாணத்திலே இந்த கடற்தொழிலை நம்பி நாங்கள் மிகப்பெரிய பாதிப்பையும் முதலாளி வர்க்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு செயல்பாட்டை இந்த எங்கள் மீது திணிக்கப்படுகிறது. எங்களுடைய குரல்கள் கூட வடக்கில் இருந்து ஏனைய சகோதர இலங்கை மக்களுக்கு வெளியில் வர்றது கூட மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய யுக்திய இணையதளம் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளும் எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளும் நாங்களும் இலங்கை நாடு இலங்கை எங்களுடையது என்று வாழ நினைத்தால் எங்களை வாழ்வதற்கும் அல்லது அதை நோக்கி கொண்டு செல்வதற்கும் இந்த அரசாங்கங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் எங்கள் மீது கடன் சுமை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகள் கடன் தராவிட்டால் எங்களுடைய வீட்டிலே வந்து நின்று கோன் அடிக்கின்றது. கோணுகள் அடிக்கும்போது செலுத்த முடியாமல் விட்டால் ஒழிச்சு வாழ வேண்டிய ஒரு நிலையும் மறைந்து வாழ வேண்டிய ஒரு நிலையும் இந்த கடற்தொழிலை நம்பி நாங்கள் சுதந்திரமாக உழைச்சி எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியிலே வளர்ச்சியிலே முன்னோக்கி சென்று கொண்டிருந்த நாங்கள் கடந்த 3 வருடங்களில் அது மிகப்பெரிய பாதிப்பாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இலங்கையிலே இருக்கின்ற கடல் வளம் மிக பெரியது. ஆனால் எங்களுடைய கடல் வளத்திலே நாங்கள் ஏற்றுமதியை செய்வதற்கு பதிலாக வெளிநாடுகளிலே இருந்து தகரத்திலே அடிக்கப்பட்ட மீன்களை இறக்கி உங்களுக்கும் எங்களுக்கும் சாப்பாட்டுக்கு தயாராகத்தான் அரசாங்கம் எங்களையும் உங்களையும் முன்னோக்கி கொண்டு சென்று இருக்கின்றது. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற வளத்தில் எங்களை மக்களுக்கு அந்த மீனை பிடிச்சி யுத்தத்துக்கு முன்பு 1983-84 ஆண்டு காலப்பகுதிகளிலே வடக்கிலே இருந்து 2 பங்கு மீனை நாங்கள் இலங்கைக்கு இந்த ஏனைய மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்த சமூகம். ஆனால் இன்று தகரத்தில் அடைக்கப்பட்ட டின் மீனை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும்
அதைத்தான் செய்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த IMF போன்ற நாடுகள் தங்களுடைய நலனுக்காக எங்களுடைய நாட்டிலே சட்டங்களை கொண்டு வந்து தங்களுடைய வசதிக்காக அந்த சட்டங்களை மாற்றி கடத்தொழிலாளர் மீது திணிக்கின்றது. புதிய சட்ட வரைவு ஒன்றை கொண்டு வருகிறது இந்த அரசாங்கம். ஆனால் இருக்கிற சட்ட வரைவு மிகவும் பழமையானது, மிகவும் திறமையான சட்ட வரைவுகளை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் வெளிநாட்டு நிறுவனங்களின் விருப்பத்துக்காக புதிய மீன்பிடி கொள்கை என்று கொண்டு வந்து எங்களை ஒரு முதலாளி வர்க்கத்துக்கு அடிமையாக்கின்ற ஒரு சட்ட வரைவைத்தான் இன்று அரசாங்கம் தயாரித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு வடக்கு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பினை தெரிவித்து வந்தாலும் அரசாங்கம் செவி சாய்ப்பதில்லை. அதிலும் குறிப்பாக உலக உணவு திட்டம் FAO இந்த புதிய சட்ட திருத்தத்துக்குரிய நிதியை வழங்குகின்றார்கள். ஆனால் அரசாங்கமும் FAOவும் சேர்ந்து எங்கள் மீது திணிக்கின்றார்கள். ஆனால் கடல் எங்களுடையது, நாடு எங்களுடையது. எங்களுடைய இறைமையான பகுதியிலே எது நல்லது எது கெட்டது என்று கடற்தொழிலாளர்களோடையோ அல்லது இந்த நாட்டின் புத்திஜீவிகளோடையோ கலந்துரையாடாமல் FAOவும் அரசாங்கமும் IMF என்ற நிகழ்ச்சி நிரலிலே இந்த சட்டங்களை கொண்டு வந்து எங்களை முதலாளி வர்க்கத்துக்கு அடிமையாக்குறது, எங்கள் மீது காட்டுகின்ற கரிசனை என்ற போர்வையிலே எங்களை அடிமையாக்கின்றது, வேதனை அளிக்கின்றது, கவனை அளிக்கின்றது. எனவே இந்த வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்களும் இலங்கை மக்கள் என்று வாழ்வதற்கு எங்களுடைய பிரச்சனையையும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஜுக்திய இணையதளம் ஊடாக தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை தந்ததையிட்டு இதற்கு இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.